தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல்வாதிகளுக்கு பின்னால் நிற்கும் ஊதுகுழலாக புதிய அத்தியட்சகர், மக்கள் விசனம். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், நாடாளுமன்றில் கஜேந்திரன் எம்பி விடுத்த கோரிக்கை. கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ள 7 பேர், காவல்துறையினர் வெளியிட்ட தகவல். பயங்கரவாத தாக்குதல், 5 ராணுவத்தினர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தற்போது அந்த வைத்தியசாலைக்கு புதிய அத்தியட்சகரை நியமித்துள்ளமையானது தென்மராட்சி மக்களின் போராட்டத்திற்கு செய்த துரோகம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வைத்தியசாலைக்கு எப்போது சென்றாலும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு செல்லுமாறு தெரிவிப்பார்கள் என தெரிவித்துள்ளனர். 20க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் உள்ளார்கள் என தற்போதுதான் தெரியும் எனவும், வைத்தியசாலைக்கு சென்றால் வைத்தியர்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து அரை மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். இலங்கையின் மருத்துவத்துறையே ஊழல் மிக்கதெனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக சுகாதார அமைச்சு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு சாவகச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்கி அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவையை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: யாழில் கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் ஒன்று நிலவி வருகிறது. குறிப்பாக யாழில் நேற்று முன்தினம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வீதியை மறித்து பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் ஊழல்கள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக பல விடயங்களை அம்பலப்படுத்தியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையிலேயே பொதுமக்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பொதுமக்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்திய சேவைகள் முறையாக முன்னெடுக்கப்படுவதில்லை எனவும், அங்கு பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்று வருவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட யோசனையை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த விடயத்தினை நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக அரசு நிறுவனங்களின் வரவு செலவு திட்ட அறிக்கைகளை கோர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய மதிப்பீட்டு அறிக்கைகளை கோரும் நடவடிக்கைகளும் அதே சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கப்படும் என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 2025 வரவு செலவு திட்டத்தில் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் நீக்கி அந்த சம்பள அதிகரிப்பு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நிபுணர் குழுவொன்றையும் அதிபர் நியமித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தின் மச்சேதி பகுதியில் இந்திய ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதோடு 6 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கத்துவா நகரிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் பத்னோட்டா கிராமத்தில் ராணுவத்தினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதலில் கையெறி குண்டு வீசிய பயங்கரவாதிகள் பின் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் சிறுவர் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்களை மானிடோபா காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் 65 குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் இந்த சந்தேக நபர்கள் சட்டவிரோத ஆட்கடத்தல் குற்ற செயல்களிலும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் போர்டேச்லா பிரேச நகர முதல்வரும் ஊடகங்களிடம் விளக்கம் அளிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னுனின்
அமைப்பான நீதிக்கான சீக்கியர்கள் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி SFJ இந்தியாவில் உள்பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கிற்கு பாதகமான செயல்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளது. SFJயின் செயற்பாடுகள் நாட்டின் அமைதி, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை சீர்குலைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் பஞ்சாபில் தேசவிரோத மற்றும் நாசகார நடவடிக்கைகளில் SFJ ஈடுபட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. SFJ போராளி அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் இந்திய யூனியன் பிரதேசத்தில் இருந்து இறையாண்மை கொண்ட காலிஸ்தானை பிரித்தெடுப்பதற்காக பஞ்சாப் மற்றும் பிற இடங்களில் தீவிரவாதம் மற்றும் தீவிரவாதத்தின் வன்முறை வடிவத்தை ஆதரிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை ஆரம்பத்தில் 2019 விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேலும் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.